உங்களுக்கு கல்யாணம் மறுபடியும் நடக்கதான் போகுது. நீங்க ஏற்கனவே தாலி கட்டின உங்க பொண்டாட்டி கூட தான். நீங்க முதல்ல கிளம்புங்க. ஏதோ கைரேகையெல்லாம் பார்த்து கரெக்டா சொல்வீங்கன்னு நினைச்சா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கைரேகை பாக்குறவங்க நிறைய பேர் ஏமாத்துவாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அதை நம்பாம பார்த்துட்டேன். நீங்க முதல்ல இங்க கிளம்புங்க. உங்க கைய பார்த்து உண்மையை சொல்றதுதான் என் வேலை. அப்படி பார்க்கும்போது உங்க பழைய பொண்டாட்டி தான் உங்களுக்கு மறுபடியும் பொண்டாட்டியா வரப்போறா. அவ கழுத்துல நீங்க தாலி கட்டதான் போறீங்க. என்ன ப்ரோ இப்படி சொல்றாங்க? அதான் ப்ரோ எனக்கும் டவுட்டா இருக்கு. ஒருவேளை இந்த அம்மா சொல்ற மாதிரி ரோகிணி தான் உனக்கு ஒய்ஃபா வருவாங்களோ? அதெல்லாம் கிடையாது. நானே ரோகிணியை டிவோர்ஸ் தானே பண்ண போறேன். அதுக்கு தானே கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன். முதல்ல அவங்க இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. சார், நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் சொல்றதுதான் நடக்கும். அது மாறவே மாறாது. இப்போ நான் போறேன், ஆனா திரும்பவும் என்ன பார்க்க வருவீங்க. என்ன ப்ரோ, என்ன யோசனை? அந்த அம்மா ஏதோ புரியாம பேசிட்டு போகுது. நான் கூடிய சீக்கிரத்துல ரோகிணி டிவோர்ஸ் பண்ண போறேன். அவ கூட நான் ஏன் வாழணும்? அவ என்ன ஏமாத்தினவ. அவ கூட எல்லாம் என்னால திரும்ப வாழ முடியாது. எப்ப எது நடக்குன்னு யாருக்கு தெரியும் ப்ரோ? பாஸ், நீங்க இன்னொரு மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம ஏன் உங்க டீடைல்ஸ் மேட்ரிமோனி சைடுல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணி பொண்ணு பார்க்க கூடாது? ஆமாம் ப்ரோ, இது ரொம்ப நல்ல ஐடியா.